அனைவருக்கும் வணக்கம். ராகு கேதுக்கள் 18/5/2025 அன்று பயிற்சி ஆகிறாங்க. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலிருந்து 10ஆம் ஸ்தானத்திலிருந்து 9ஆம் ஸ்தானத்துக்கு வர்றாரு. அதாவது பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. கேது பாத்தீங்கன்னா 3ஆம் ஸ்தானத்துக்கு வர்றாரு. உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. அதாவது கன்னியிலிருந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு வர போறாரு. இப்ப ராகு கேதுக்கள்னால பாத்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில பாத்தீங்கன்னா உயர்வு, பொருளாதாரத்துல உயர்வு, அதே மாதிரி வேலைகள்ல பாத்தீங்கன்னா உயர்வு, வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கிறது, வேலை நிமித்தமா பாத்தீங்கன்னா பயணங்கள் அதிகம் பாத்தீங்கன்னா செய்யறது, இந்த மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டுல தொழிலோ கல்வி அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான காலம்னே பாத்தீங்கன்னா சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தோட புதிய பதவிகள் பொருட்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். அது கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கும். கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள், அது பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா சங்கட்டங்கள் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். அந்த சங்கட்டங்கள் நீங்கக்கூடியதாகவும் பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு இடம் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, அந்த மாதிரி வாகனங்கள் வாங்குறது, புதிய நகைகள் வாங்குறதோ, நமக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்றதோங்கிறது பாத்தீங்கன்னா அதிக அளவுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கரையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். வருமானங்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவுல புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, புதிய தொழில் செய்யறது, இதெல்லாம் கிடைக்கும். சப்போர்ட் கிடைக்கும். பேங்கோடைய சப்போர்ட் கிடைக்கும். உதவிக்கு பாத்தீங்கன்னா நம்ம முகம் தெரியாத ஆட்களும் கூட நமக்கு உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு அந்த உதவிகளும் இருக்கு. அதனால மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதாரத்துல பலம் தான் பாத்தீங்கன்னா இருக்குது. அப்படிங்கிறத புதிய வேலை வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா கிடைக்கும். கல்வியிலுமே பாத்தீங்கன்னா ஒரு உயர்வான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் ஒரு பலம் தான் இருக்கு.